ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த நிமிஷம் அதுக்கு அடுத்த நாள் 100 பேருக்கு மேல வந்து விட்னஸாகவும் வராங்க, அடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் லான்ச் பண்றதுக்கும் வராங்க. அப்பதான் என்ன வாட் டஸ் இட் சே அப்படின்னு பார்த்தோம்னா, இல்ல திமுக அரசுக்கு என்ன பங்கு இருக்கு, மாநில அரசுக்கு என்ன பங்கு இருக்கு, முதலமைச்சர் எதுக்கு தேவையில்லாத மாறுதட்டி கொள்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாகவே சொல்றேன், ஒரு வெக்கம் மானோ சூடு சொரணை எதுவும் இருந்தா இந்த கேள்வியை வந்து இந்த மாதிரி அவர் பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது இயல்பா நாங்க வந்து நம்பிக்கைத்தன்மை இல்லை அப்படின்றப்ப நாங்க அரசாங்கம் வந்து இது ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம், அதிமுக கவர்மெண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். இந்த திமுகவோட அழுத்தத்தினாலதான் இது நடந்துச்சுன்ற எப்படி சொல்றீங்கன்னு கேட்கிறேன். 2019 வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. 2021 வரைக்கும் அவர் கட்சியிலேயே இருக்காரு. அவர் உங்க கட்சி சார்ந்தவர் தானே அப்படின்ற ஆதாரம் கொடுக்கட்டும்னு சிரிச்சுட்டு பேசினார். அவர் வந்து சொல்வது நீங்க நம்புறீங்களா? ஆதாரத்தோட சொல்லட்டும். ஆதாரம்லாம் யார் வேணாலும் சொல்லலாம். ஆதாரம் என்ன ஆதாரம் இருக்குது? ஒரு போலீஸ் மெஷினரியை யூஸ் பண்ணி ஒரு கேங் ரேப்ப சிண்டிகேட்டை வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து மறைக்க பார்த்துருக்கீங்க. ரொம்ப கால்குலேட்டடா அந்த பெயரை திருப்பி நீங்க ரிவீல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஆணாதிக்க சமூகத்துல பெண்ணை தான் திருப்பி குறை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுமே நீங்க ரிவீல் பண்றீங்கன்னா அந்த பொண்ணை சைலன்ஸ் பண்றதுக்கு பண்றீங்க. நீங்க வந்து ஒரு பார்ட்டியா இருந்து பண்ணா கூட அது பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு கவர்மெண்டா இருக்கீங்க. கவர்மெண்டா இருக்கிறப்ப இருக்கிற மக்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்க பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாரும் உங்களை ஓட்டு போட்டு வந்து உட்காந்து ஆட்சியில உட்கார வைக்கல. ஸோ அதுதான் ஏடிஎம்கேல வந்து they were very keen on protecting those accused. அவன் அந்த சிண்டிகேட்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். படத்துலலாம் பார்க்குற அந்த சிண்டிகேட் இருக்கும்ல, பெண்களை கடத்தி கொண்டு போயிருவேன், அந்த சிண்டிகேட்டை ஒரு அதை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அப்படி பண்ண ஆட்களை எப்படி உங்களால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுது? ஏன் அதிமுகல இருக்கிற யாரு வீட்லயும் அவங்க வீட்டுல பொண்ணுங்க இல்லையா? டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திமுகவின் செய்தி தொடர்பாளர் யாழ்னி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டையே உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு பிறகு தீர்ப்பு வந்திருக்கு. 9 குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்திருக்காங்க. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பெண்களுக்கு, இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் வந்து இது வந்து ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஓகே, நமக்கு ஒரு பிரச்சனை, இட்ஸ் அ ட்ரூ ஃபேக்ட். ஆல்மோஸ்ட் எல்லா பெண்களும் எங்கேயாவது ஒரு வாட்டியாவது they would have faced abuse. அது ஒர்க் பிளேஸாக இருக்கட்டும், ஏன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ரோட்லையாக இருக்கட்டும், ஸ்கூல்ஸ், எனிவேர். அப்படி இருக்கிறப்ப அந்த அபியூஸ்க்கு எதிர்த்து பேசுறது அப்படின்றது ரொம்ப கணிசமான பெண்கள் தான் பேசுவாங்க. ஏன்னா ஒரு பயம் இருக்கும், நமக்கு சப்போர்ட்டுக்கு யாராவது இருப்பாங்களா, வருவாங்களா, இது நம்மளே தப்பு சொல்லிடுவாங்களா அப்படின்ற பயம் வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த நீதி கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து பெண்களுக்கு வந்து இந்த தீர்ப்பு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கு. இன்னொன்று என்னன்னா, அந்த பொலிட்டிக்கல் சரௌண்டிங் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பெண்களுக்கு எதிரான ஒரு சரௌண்டிங் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கு. அதையும் தாண்டி இன்னைக்கு அந்த பெண்களுக்காக போராடிய கட்சிகள், அது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருக்கட்டும், மாதர் சங்கங்களா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து அந்த பொலிட்டிக்கல் சப்போர்ட் கொடுக்கறது அப்படின்றது அதுவும் இன்னொரு விதமான ஒரு நம்பிக்கை. ஸ்பெசிஃபிக்கா அந்த ட்ரஸ்ட் இன் டெமோக்ரஸின்னு சொல்லுவோம்ல, டெமோக்ராட்டிக் சிஸ்டம், அந்த ஒரு ட்ரஸ்ட்டை வந்து திருப்பி வந்து பெண்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கதா நான் பார்க்குறேன். இப்போ நீங்க பேசுறப்பவே சொல்லியிருந்தீங்க, இது மாதிரியான ஒரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா முதல் கேள்வியே வந்து பெண்கள் பக்கம் தான் திருப்பப்படும். நீ ஏன் அங்க போன, நீ ஏன் அதை பண்ண அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் ஆகட்டும். இன்னைக்கு அதையெல்லாம் உடைக்கிற மாதிரி யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பெண்களே வந்து நீதிமன்றத்துக்கு வந்து தன்னை இதை சொன்னதாகட்டும், பிறல் சாட்சியா மாறாம கிட்ட இருந்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமானதா இந்த கேஸ்ல வந்து பார்க்கப்படுது. பல்வேறு கேஸ்ல கூட ஆரம்பத்தில் ஒன்று பேசிட்டு அதுக்கப்புறம் மாத்தி பேசுற நிறைய சூழல்களை பார்த்துருப்போம். ஆனா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து பெண்கள் வந்து இருந்திருக்காங்க. அதுவும் இந்த தீர்ப்புல நீதிபதி நந்தினி தேவி கொடுத்த அந்த ஒரு தீர்ப்புன்றதும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுது. இந்த சமூகத்துல ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல மேம், அந்த கட்டமைப்பை இந்த தீர்ப்பு வந்து உடைச்சிருக்கு. அந்த பல பிற்போக்குத்தனங்களை வந்து இந்த தீர்ப்பு உடைச்சிருக்கதா பாக்குறீங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து இந்த கேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு வந்து எவ்வளோ வந்து பொதுமக்களும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் முக்கியமா இருந்திருக்காங்களோ அதை விட அதிகமா அந்த பெண்கள். இன்னொன்று சொல்லணும்னா, இது வந்து ஒரு பொண்ணை மட்டும் அவங்க வந்து அபியூஸோ ரேப்போ பண்ணல. கிட்டத்தட்ட 7 years 2012 இருந்தே இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப ஐ எம் கிளாட் இந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணா இருந்திருக்கு அப்படின்றது ரொம்ப எனக்கு வந்து ஒரு நிம்மதியா இருக்கு. அந்த பொண்ணு மட்டும் அங்க தைரியமா வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா த்ரூ அவுட் த கேஸ் நிக்கல அப்படின்னா
இதுக்கப்புறமும் பல பெண்கள் கிட்டத்தட்ட 200 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வரப்ப அந்த பொண்ணு நின்று நான் கடைசி வரைக்கும் நான் வந்து இந்த கேஸை வந்து நான் வந்து முடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 166 விட்னஸஸ் இருந்திருக்காங்க. அதுல வந்து 48 விட்னஸஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு விட்னஸுமே ஹாஸ்டைல் விட்னஸா வந்து மாறல. பிகாஸ் அவங்களுக்கான அந்த சப்போர்ட் சிஸ்டம் ஃப்ரம் த எக்ஸிஸ்டிங் கவர்மெண்டா இருக்கட்டும், இந்த சிபிஐ இந்த வே தே என்கொயர்டா இருக்கட்டும், அந்த ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா. அது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமா வந்து இந்த இடத்துல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டு பிரிங் த விமென் டவுன். அவங்க யாரா இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து உன் கேரக்டர் வந்து அசாசினேட் பண்ணுவாங்க. அதுக்கு நீ பயப்படாத அப்படின்னு தான் எங்க கட்சியில வந்து எங்களுக்கு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப எல்லா பெண்களுக்கும் அதுதான். இப்போ வந்து அந்த பொண்ணாவே இருக்கட்டுமே, அந்த அன்னைக்கு ஐ திங்க் February 12th அன்னைக்கு அவங்க போய் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்றாங்க. ஆனா அந்த கம்ப்ளைண்ட் லாட்ஜ் ஆனதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12 டேஸ்க்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. அந்த 12 நாள் எதுக்கு அப்படின்னா, அந்த ஃபேமிலிக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, திருப்பி யோசிக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்படுது. பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு பின்னாடி, பொண்ணோட பேரு வெளியே வரும், பொண்ணை தான் தப்பா பேசுவாங்க, பொண்ணு தான் ஏன் அங்க போச்சுன்னு கேட்பாங்க இந்த சொசைட்டி அப்படின்ற அந்த ஒரு எக்ஸிஸ்டிங் சொசைட்டியோட ப்ரெஷர் அந்த ஃபேமிலிக்கு போகும். அந்த பொண்ணோட பிரதர் போய் வந்து திருப்பி கம்ப்ளைண்ட் வந்து பிரதரை வந்து அசால்ட் பண்றாங்க, போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த இடத்துலயுமே வந்து அந்த ஃபேமிலி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நிக்கல அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த அக்யூஸ்டுக்கு வந்து இந்த 12 நாள் அப்படின்றது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்கப்படுது. எப்படியாவது நீ போய் பேசி உன் மேல கேஸ் வருது, அதை நீ நிப்பாட்டிட்டீங்கன்னா உனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஃப்ரீ ஹேண்ட் கொடுக்குற. அந்த 12 நாள் பார்த்தோம் அப்படின்னா, இங்க இருக்கிற டிஎம்கே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், கனிமொழி மேம் அங்க போய் போராடுறாங்க, மாதர் சங்கங்கள் போராடுறாங்க, அங்க இருக்க மக்கள் போராடுறாங்க, மாணவர்கள் போராடுறாங்க. இது எதுவுமே நடக்காம இருந்திருந்தா இதுவுமே சைலண்டா போய் முடிச்சிருப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கொள்கையை வச்சு நம்ம பெண்களுக்கு வந்து கல்வி, சுயமரியாதை எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல வந்து நிக்கிறோம். இன்னைக்கு தேதிக்குமே வந்து ஒரு பொண்ணு 2019ல வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஷி ஹேஸ் டு ஸ்ட்ரகிள் அ லாட். ரொம்ப அதுல ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, ஸ்டேட் போலீஸ் கிட்ட கேஸ் இருக்கிற வரைக்கும் விட்னஸஸ் பெருசா வரல. சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்ட அந்த நிமிஷம், அதுக்கு அடுத்த நாள் 100 பேருக்கு மேல வந்து விட்னஸாவும் வராங்க, அடுத்த கம்ப்ளைண்ட்ஸ் லான்ச் பண்றதுக்கும் வராங்க. அப்பதான் என்ன வாட் டஸ் இட் சே அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னைக்கு இருந்த ஏடிஎம்கே கவர்மெண்ட் அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு கீழே இருந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு, அந்த பெண்களுக்கு நம்பிக்கை இல்லை. பிகாஸ் அங்க ரொம்ப இது டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே மட்டும் கிடையாது, இட்ஸ் மோர் தென் தட். ஏன்னா இப்போ அந்த பொள்ளாச்சி இஷ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னா, படத்துல எல்லாம் பார்ப்போம்ல, ஒரு மாஃபியா சிண்டிகேட் பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல வந்து பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அதுல இருந்து ஒன் ஆஃப் தி அக்யூஸ்ட் அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு கவுன்சிலர் பேரை சொல்லிட்டேன், ஏடிஎம்கே கவுன்சிலர், அவருக்கு வந்து இந்த மாதிரி நான் நிறைய சப்ளை பண்ணியிருக்கேன் பெண்கள் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருக்காரு. ஒரு கேஸ் கிடையாது சார் இது. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 200 பெண்களுக்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு 6-7 வருஷம் நடந்திருக்கு. 6-7 வருஷமா நடந்திருக்கு. ஒரே பெண்ணை வந்து திருப்பி ரேப்பிங், அந்த பொண்ணை ரேப் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோ வச்சு அதே பொண்ணை திருப்பி பிளாக்மெயில் பண்ணி அந்த பொண்ணை ரேப் பண்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஒரு வீடியோ வந்தது இல்லையா, கிரண் கோபால் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோல அந்த பொண்ணோட வாய்ஸ், அடிக்காதீங்கன்னா அந்த பிசிக்கல் அபியூஸ் இருக்கு இல்லையா, அது கேங் ரேப் பண்றது, அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணுங்களோட வீடியோஸ் எல்லாம் எடுத்து எல்லாரையும் பிளாக்மெயில் பண்ணி அவங்க பெண்களை கடத்துறது, இது எல்லாமே தான் வந்து இன்னைக்கு சிபிஐ அந்த ஜட்மெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஏதோ ஒரு நாள் அவங்க பண்ணிடல, ஒரு ஆள் பண்ணிடல, ஒரு சிண்டிகேட் மாதிரி ஒரு செயின் நிறைய பேர் இருந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தே ஹேவ் பீன் த்ரூ ஆல் ஆஃப் திஸ் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 years அங்க இருக்க பெண்கள். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து அதிமுக அன்னைக்கு வந்து ஆட்சியில இருந்தது, அதிமுகவோட சப்போர்ட் இருக்குன்றத வந்து அதிமுக தலைமை திருப்பி நிரூபிச்சுட்டே இருந்திருக்கு. ஈவன் ஆஃப்டர் த கேஸ் வாஸ் ரெஜிஸ்டர்ட், இப்ப அந்த அருளானந்தம் என்ற வந்து மாணவர் அணியோட நகர செயலாளர், அவர் வந்து ரிப்பீட்டடா பொள்ளாச்சி ஜெயராமன் கூட அவர் இருந்துட்டே இருக்காரு. நிதின் கட்கரியோட அவரை பாக்குறதுக்காக வேலுமணி அவர் பக்கத்துல வந்து போட்டோஸ் இருக்கு. 2019ல வந்து இந்த கேஸ் ஃபைல் பண்ணப்படுது, 2021 வரைக்கும் அவர் கட்சியிலேயே இருக்காரு. 4 பேர் ஸ்டார்டிங் 2019லே பார்த்தோம்னா அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அதுக்கப்புறமும் வந்து அருளானந்தம்ன்றது அதிமுகவோட த பிக் ஷாட்ஸோட வந்து இருந்துட்டே இருக்கிறப்ப என்ன மெசேஜ் நீங்க வந்து பொள்ளாச்சியில் இருக்க பெண்களுக்கு வந்து கொடுக்குறீங்க? நீ யார் வேணாலும் என்ன வேணாலும் கேஸ் ஃபைல் பண்ணு, என் கூட யார் இருக்காங்க பாருங்க.
எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் வந்து நீங்க பெண்கள்கிட்ட திருப்பி கொடுத்துட்டே இருக்கிறப்ப அந்த பெண்கள் அந்த பயத்தை எல்லாம் தாண்டி வெளியே வராங்கன்னா தட் இஸ் த ரீசன் சிபிஐ கிட்ட போனது உடனே 100 பேர் வந்து அங்க சாட்சிக்கு வராங்க அப்படின்னா ட்ரஸ்ட் டெபிசிட்னு சொல்லுவாங்கல்ல, நம்பிக்கையின்மை. அதிமுக அரசு மேல அன்றைக்கு இருந்து அதிமுக அரசு மேல சுத்தமா நம்பிக்கை இல்லாம சிபிஐக்கு போன உடனே ஓகே இப்ப வந்து நம்ம போலாம் அப்படின்றதுனால அந்த பெண்கள் வராங்க. ஸோ இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது நம்ம பேசலாம் மேம். இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் ஏடிஎம்கே என்ன ரியாக்ட் பண்ணாங்க, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றத பேசுறதுக்கு முன்னாடி நீங்க பேசுறப்பவே சொல்லியிருந்தீங்க, அந்த ஒரு பொண்ணு தைரியமா வந்து வீட்டுல சொல்லி அப்படி பண்ணனாலதான் பல இது மாதிரியான சம்பவங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணை வந்து நம்ம இதுல பேசி ஆகணும் அப்படின்னு ஒண்ணு சொன்னது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்காக நின்று அந்த ஃபேமிலி அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, இது மாதிரியான ஒரு அபியூஸ்க்கு உள்ளாகிறாங்க. இது வந்து வீட்டுல சொன்னா நம்ம அப்பாவே நம்மளை தப்பா நினைப்பாங்க, நம்ம அம்மாவே நம்மளை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு பிற்போக்குத்தனங்கள், அந்த ஒரு ஸ்டிமா உடையணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இப்போ வந்து எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காலேஜ்ல படிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு காலேஜ்ல ஒரு பிரச்சனை நடக்குது. எனக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸரோ இல்ல கூட படிக்கிற யாரோ என்னை வந்து அபியூஸ் பண்றாங்கன்னா தைரியமா போய் சொல்றதுக்கு எனக்கு யாராவது இருக்கணும். அது வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தா நான் அட்மினிஸ்ட்ரேஷன் மேல கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். பட் கம்ப்ளைண்ட் பண்றப்பையும் என் ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு இருந்தா மட்டும் தான் தைரியமா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அந்த நேரத்துல என்னோட அம்மாவோ அப்பாவோ வந்து நீ எதுக்கு அந்த ப்ரொஃபஸர் கூப்பிட்டாருன்னு போனேன், இல்ல நீ எதுக்கு காலேஜ் போறேன்னு சொல்லிட்டு என்ன வீட்டுல வேற உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோ, நீ படிக்க போனனாலதான் நீ அபியூஸ் பண்ணப்படுறேன்ட்டு என்ன வீட்டுல உட்கார வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. வேலைக்கு போற பெண்கள் வேலை இடத்துல வந்து அவங்களுக்கு அபியூஸ் பண்றாங்கன்னா நீ வேலைக்கு போவேனா வீட்டுல உட்காரு, நீ சம்பாரிச்சது போதும் வீட்டுல உட்காரு. அந்த தப்பு வந்து அந்த பொண்ணு மேல கிடையாது. அபியூஸ் பண்ணவன் அவன் ஜாலியா இருப்பான், அடுத்தடுத்து அபியூஸ் பண்ணிக்கிட்டே போவான். ஆனா பொண்ணுங்க வீட்டுல உட்கார வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன பிரச்சனைனா கோரே வீட்டுல நம்ம எப்படி பிள்ளைங்களை வளர்க்குறோம் அப்படின்றது. பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்து வெளியே விடாம பொண்ணை வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நம்ம பாக்குறோமே தவிர்த்து பசங்களை நீங்க வந்து எப்ப நீங்க சொல்ல போறீங்க சரியா இருங்க, மனிதாபிமானத்தோட நடங்க. பேசிக் டீசென்சி இருந்தாலே இப்ப ஆண்களை வந்து நம்ம கொண்டாடுறோம். ஓகே அவன் அபியூஸ் பண்ண மாட்டான், நல்ல பையன். இட்ஸ் லைக் சோ ஒரு மாதிரி ஹிலாரி காமெடியா இருக்கு இல்லையா. ஒரு இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹோம். ஸோ என்னைக்கு நம்ம வீட்டில் நம்ம வந்து பெண்களையும் ஆண்களும் ஒன்று, நம்ம 2 குழந்தைங்களும் ஒன்று, ரெண்டு பேரையும் ஈக்குவலாக வளர்க்கணும் அப்படின்னு நம்ம என்னைக்கு நம்ம முடிவு பண்ணுறோமோ, ஆண்கள் இன்ஃபேக்ட் பசங்களை பெற்றுக்கிற பெற்றோர்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம். பிகாஸ் நீங்க பொண்ணுங்களை அவர் சொசைட்டி நம்ம எப்படி எவால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கணும். பொண்ணுங்க பிறந்தா நம்ம வந்து அவங்க ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் சிசு கொலை, பெண் சிசு கொலை அதிகமா ஏன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு செலவு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள வந்து மல்டிபிள் ஸ்கீம்ஸ், சரி நீ கல்யாணத்துக்கு தானே உனக்கு கஷ்டமா இருக்கு, அதுக்கான காசு நான் தரேன் படிக்கவைன்னு சொல்லி தான் அவங்கள படிக்க கூட்டு வந்து இப்ப வந்து we have progressed. இதுக்கு மேல என்ன பண்ணணும்னா மென்னை வந்து சென்சிடைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப அந்த பொள்ளாச்சி இஷ்யூ அப்பவே வந்து சொசைட்டில சில பேர் அந்த கமெண்ட் செக்ஷன்ஸ் பாக்குறோம்ல, அந்த பொண்ணு ஏன் போச்சு, that is not right. அந்த பொண்ணு ஏன் போச்சு, ஃப்ரெண்டு கூட ஒரு பொண்ணு போறது தப்பு கிடையாது. அந்த பொண்ணு அந்த ஆடியோலயே சொல்லுது, உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி தானே வந்தேன், ஏன் பண்ற அப்படின்னு. ஸோ ஒரு சக மனுஷனை நம்ப கூடாதுன்றதை தான் நீங்க சொல்றீங்களா? ஹவு இஸ் இட் ரைட்? எனக்கு அது புரியல. ஸோ ஸ்டார்ட் சென்சிடைசிங் மென் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். இட்ஸ் ஹை டைம். இப்போ இந்த பொள்ளாச்சி கேஸை பொறுத்த வரைக்கும் காவல்துறை விசாரிச்சது, அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு நாங்கள் மாற்றினோம், அதுக்கப்புறம் சிபிஐக்கும் நாங்கள் மாற்றினோம். வழக்கு முறையாக நடந்துச்சு. நீதிமன்றம் வந்து ட்ரையல் நடந்துச்சு, நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துச்சு. இதில் திமுக அரசுக்கு என்ன பங்கு இருக்கு, மாநில அரசுக்கு என்ன பங்கு இருக்கு, முதலமைச்சர் எதுக்கு தேவையில்லாத மாறுதட்டி கொள்கிறார் அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் விமர்சிக்கிறார். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப ஓப்பனாகவே சொல்றேன், ஒரு வெக்கம் மானோ சூடு சொரணை எதுவும் இருந்தால் இந்த கேள்வியை வந்து இந்த மாதிரி அவர் பேசியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக், சென்சிட்டிவான விஷயம். பிகாஸ் மேபி எடப்பாடியார் வந்து அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் கிட்டையாவது பேசி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அபியூஸ்ன்றது வந்து இட்ஸ் வெரி சீரியஸ் இஷ்யூ. இது வந்து அபியூஸ் மட்டும் கிடையாது, ரேப் அண்ட் கேங் ரேப். இப்போ அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் லாட்ஜ் பண்ணதுல இருந்து அதை எஃப்ஐஆரா மாத்துறதுக்கு டிஎம்கே போராடிச்சு. அங்க வந்து டிஎம்கே வந்து கனிமொழி மேம் போறதுக்கு வந்து அங்க அனுமதி கொடுக்கல. அதையும் மீறி போய் அவங்க உட்கார்ந்தாங்க. அந்த வீடியோஸ் நீங்க இன்னைக்கும் பார்க்கலாம். அவங்க உட்கார்ந்துருப்பாங்க, சுத்தி எங்களோட மகளிர் அணி சார்ந்த 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அவங்கள ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கட்சியில இருந்து ஆண்கள் உட்கார்ந்துருக்காங்க. அவ்வளோ அவங்களுக்கு வந்து அங்க நெருக்கடி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு 4 பேரை வந்து அவங்க வந்து அக்யூஸா கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு திருப்பி டிலே இருக்கு.
அங்க 4 பேர் அந்த சார்ஜ் ஷீட் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணும்போது அதிமுக சார்ந்த நபர்களோட பேரு வந்து அங்க விடுபட்டுருது. அதை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறோம். அங்க அந்த பொண்ணுங்களோட வீட்டுல வந்து அச்சுறுத்தல் கொடுக்குறப்ப அது நடக்கக்கூடாதுன்னு போராடுறோம். இன்னும் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, அந்த நக்கீரன் கோபால் சார் வந்து அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணார்ல, ஸோ வந்து சைபர் கிரைம்ல இருந்து அவருக்கு வந்து கால் வருது, நீங்க வாங்க அப்படின்ட்டு. என்ன யார் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா பொள்ளாச்சி ஜெயராமன். ஸோ அதிமுகவோட முன்னாள் மினிஸ்டரு, துணை சபாநாயகரை அவர் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி யாரை காப்பாத்துறதுக்கு பண்றீங்க? அப்ப உங்களோட கட்சியில இருக்கிற ஒரு நபர், அந்த நபர் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து 7 வருஷமா பெண்களை வந்து ரேப்பும் கேங் ரேப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக அந்த பெண்களை நீங்க பலிகடாக்குறீங்க. அப்படி இருக்கிற அதுக்கு அகேன்ஸ்டா திருப்பி திமுக வந்து கண்டினியூஸா போராடு. ஆக்சுவலி கனிமொழி மேம் அங்க 2 வாட்டி போனாங்க. சிஎம் வந்து கோவையில இதை பத்தி பேசியிருக்காரு. கண்டினியூஸா அந்த பெண்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் அப்படின்றத வந்து டிஎம்கே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் 2 எலெக்ஷன், 2019 எலெக்ஷனா இருக்கட்டும், 2021 எலெக்ஷன் 2 வாட்டியும் சொன்ன ஒரு விஷயம், நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து நாங்க வந்து தண்டனையை வந்து அவங்களுக்கு வேண்டிய அவங்க டிசர்வ் பண்ற தண்டனை அவங்களுக்கு வந்து நாங்க வந்து பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது. ஸோ கான்ஸ்டன்ட் ஃபைட் இருந்துட்டே இருந்திருக்கு. இன்கேஸ் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படலை, அன்னைக்கு வந்து யாரும் நாங்கள் டிஎம்கேவோ யாருமே போராடல அப்படின்னா ஈஸியா மூடி மறைச்சிருக்கோம். இல்லை, இந்த இடத்துல தான் அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, பிப்ரவரியில வந்து ஃபர்ஸ்ட் அந்த கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணப்படுது, அதுக்கப்புறம் மார்ச் வந்து சிபிசிஐடிக்கு மாத்திரம், ஏப்ரல்ல வந்து நாங்கள் வந்து சிபிஐக்கு மாத்திரம் அப்படின்றது இது இயல்பா நாங்கள் வந்து நம்பிக்கைத்தன்மை இல்லை அப்படின்றப்ப நாங்கள் அரசாங்கம் வந்து இது ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம், அதிமுக கவர்மெண்ட் அதை ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தோம். இல்லை திமுகவோட அழுத்தத்தினால தான் இது நடந்துச்சுன்ற எப்படி சொல்றீங்கன்னு கேட்குறேன். எடப்பாடி அவர் வந்து ஒரு பிரஸ் மீட்ல நிக்கிறாரு, அவர் கூட வேலுமணிலாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோல வந்து கேட்குறாங்க பிரஸ்ல, அவர் உங்க கட்சி சார்ந்தவர் தானே அப்படின்னு ஆதாரம் கொடுக்கட்டும்னு சிரிச்சுட்டு பேசினார். அங்க வந்து கேங் ரேப் நடந்திருக்கு பொள்ளாச்சியில. ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவை நீங்க வந்து பிரஸ்ல வந்து நீங்க வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சிரிச்சுட்டு நக்கலா வந்து நீங்க வந்து சாட்சி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னது. ஓகே, தட் இஸ் ஒன். அண்ட் நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ நீங்க அதிமுக அடிக்கடி சொல்ற நாங்க இந்த விஷயத்தை பத்தி நாங்க பேசுறப்ப அவங்க கவுண்டருக்கு எடுத்து வைக்கிற விஷயம் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ. ஞானசேகரன், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஞானசேகரன் டிஎம்கே மெம்பர் கிடையாது, எந்த ஒரு பொறுப்புலையுமே அவர் இல்லை. ஞானசேகரன் மேல கம்ப்ளைண்ட் வருது. கம்ப்ளைண்ட் வந்து 5 hours, within 5 hours எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. within 24 hours குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள போடுறாங்க. இன்னைக்கு வரும் குண்டர் சட்டத்துல தான் உள்ள இருக்காரு. ஹைகோர்ட்ல வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அவரை வந்து பெயில் கொடுக்க கூடாது, குண்டர் சட்டம் வந்து நீக்கப்படக்கூடாதுன்றது வந்து தமிழ்நாடு அரசாங்கம், திமுக இருக்கிற அந்த ஆட்சி வந்து நம்ம வாதாடிட்டு இருக்கோம். இது ஒரு பக்கம் இப்ப நடந்துட்டு இருக்கு. அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 12 நாள் நீங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, அதுக்கப்புறம் வந்து எல்லா போராட்டங்கள் நடக்கலைன்னா எஃப்ஐஆர் ஃபைலே பண்ணப்பட்டிருக்காது. தட் இஸ் மை வெரி ஸ்ட்ராங் பாயிண்ட். அந்த 12 நாளுக்கு அப்புறமும் நீங்க எஃப்ஐஆர் போடுறப்ப அந்த அதிமுக சார்ந்த நபர்களோட பேர்லாம் விட்டுட்டு தான் பண்றீங்க. ஒண்ணு. 2வது வந்து அந்த எவிடன்சஸ், அந்த பையன் கொண்டு போய் அந்த போனை கொடுக்கறான்ல, அந்த போன்ல தான் அத்தனை வீடியோ, ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. அந்த வீடியோஸை நம்மளோட ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் இருக்குல்ல, அங்க இருக்கிற ஜட்ஜு சொல்றாரு விசாரிச்சுட்டு அவர் சொல்ற விஷயம், போலீஸோட உதவி இல்லாம இந்த வீடியோஸ்லாம் வந்து சோசியல் மீடியாவுக்கு போயிருக்காது. ஸோ தே யூஸ் த போலீஸை யூஸ் பண்ணி அந்த பெண்களை வந்து சைலன்ஸ் பண்றது, அந்த பெண்களையும் இதுக்கு அடுத்து வரப்போற பெண்களையும் அவங்களோட ஃபேமிலியும் பயமூர்த்தி சைலன்ஸ் பண்றதுக்கு அவங்க ஒரு விஷயம் யூஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு அகெயின்ஸ்டா போராடினது டிஎம்கே. ஓகே, அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்பி, அந்த கோவையோட எஸ்பி இருக்காங்க பாண்டியராஜன், அவர் வந்து பிரஸ் மீட்ல அந்த பொண்ணோட பேரையும் ஐடென்டிட்டி எல்லாம் சொல்லவே கூடாது, இட்ஸ் இன் இல்லீகல், பேரை சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இன்னொரு என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் யாரும் இல்லைன்னு 4 வாட்டி அவர் ரிப்பீட் பண்றாரு. ஒரு போலீஸ் மெஷினரியை யூஸ் பண்ணி ஒரு கேங் ரேப்ப சிண்டிகேட்டை வந்து நீங்க வந்து அந்த இடத்துல வந்து மறைக்க பார்த்திருக்கீங்க. அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தது திமுக. ஸ்ட்ராங் இந்த அரசாங்கத்துல யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஜஸ்ட் திங்க் அபவுட் இட்ல, இதே கேஸ் அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கத்தோட ஸ்டேட் போலீஸ் கிட்டே இருந்துருந்துச்சுன்னா, அந்த ஒரு பெண்ணும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண பொண்ணுமே வந்து கண்டிப்பா அந்த கேஸை வித்ட்ரா பண்ணிட்டு போயிருக்கும். ஏன்னா அந்த எஸ்பியை யூஸ் பண்றாங்க. எஸ்பிக்கு அப்புறம் அந்த சிபிஐக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம்ல, அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண வைக்கிறதுக்கு வந்து அத்தனை போராட்டங்கள் நடந்துச்சு தமிழ்நாட்டில். அந்த சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்.
அந்த ஜியோல வந்து அந்த பொண்ணோட ஐடென்டிட்டி திருப்பி பேரு அட்ரஸ் எல்லாமே இருக்கு. அவர் வந்து பிரஸ் மீட்ல சொல்றப்ப சொன்னது வந்து வாய் தவறி பேசிட்டேன்னு சொன்னார். பட் when a government is releasing order, ரைட், அந்த அதுல நீங்க எப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸா இருப்பீங்க? ஸோ இது வந்து ரொம்ப ஏதோ ஒரு தப்பா இல்ல மிஸ்டேக்கா பண்ண ஒரு விஷயம் கிடையாது. ரொம்ப கால்குலேட்டடா அந்த பெயரை திருப்பி திருப்பி நீங்க ரிவீல் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஆணாதிக்க சமூகத்துல பெண்ணை தான் திருப்பி குறை சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சுமே நீங்க ரிவீல் பண்றீங்கன்னா அந்த பொண்ணை சைலன்ஸ் பண்றதுக்கு பண்றீங்க. இப்ப நீங்க பொதுவா திமுகவோட குற்றச்சாட்டு, அந்த இப்ப குற்றவாளியா இருக்கக்கூடிய அருளானந்தம் வந்து அதிமுகல இருந்தாரு, மாணவரணியில இருந்தாரு, அவரை காப்பாத்துறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு விதமான இதை சொல்லப்படுது. ஆனா இப்ப அதே இதுல வந்து திருநாவுக்கரசு அப்படின்ற ஒரு குற்றவாளியா இருக்காரு, அவர் வந்து காங்கிரஸ்ல தொண்டரா இருந்திருக்காரு, நிர்வாகியா இருந்திருக்காருன்னு ஒரு இது வருது. அந்த டியூரேஷன்ல அவர் காங்கிரஸ்ல எல்லாம் இருந்தது இல்ல. 2 பேர், திருநாவுக்கரசும் அருளானந்தம் 2 பேருமே ஏடிஎம்கேல இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார் நாகராஜன் அவருமே வந்து இருந்திருக்காரு. பார் நாகராஜன் யூஸ் பண்ணி தான் அந்த பிரதரை வந்து போய் அசால்ட் பண்ண வைக்கிறாங்க. பார் நாகராஜன் பேரு வந்து எஃப்ஐஆர்ல சேர்க்கப்படவே கிடையாது. அந்த டியூரேஷன் ஆஃப் டைம் சிம்பிள். இப்போ வந்து திமுகல ஒரு பிரச்சனை, இப்போ ஒரு ஃபங்க்ஷனரி வந்து இருக்காரு, அவர் தப்பு பண்ணிடுறாருன்னா இம்மீடியட்டா நாங்க கட்சியில இருந்து நீக்குவோம். அருளானந்தத்தை நீக்கிட்டோம் தான் அவங்க சொல்றாங்க. 2019ல கேஸ் ஃபைல் பண்ணப்படுது, வீடியோஸ் சப்மிட் பண்ணப்படுது, வீடியோஸ் எல்லாமே வீடியோஸை பார்த்து தான், வீடியோஸை பார்க்குறப்ப இட்ஸ் வெரி ஆப்வியஸ் அருளானந்தம் அதுல இருக்காரு அப்படின்றது. ஆனாலும் 2 வருஷம் நீங்க கூடயே தான் வச்சுட்டு இருந்தீங்க. 2021ல அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கட்சியில இருந்து நீக்குனீங்க. அந்த ஓகே ஃபைன், நீங்க கட்சியில நீக்கிட்டீங்க. ஆனா அந்த டியூரேஷன், அந்த 2 வருஷத்துல நீங்க அத்தனை முயற்சிகள் எடுக்கிறீங்க அவரை ப்ரொடெக்ட் பண்றது. சைபர் கிரைம்ல போய் ஒரு பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல அதே நக்கீரன் அந்த சேனல்ல இருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களுக்கு கால் பண்றப்ப அவரை த்ரெட்டன் பண்றாங்க, பயமுத்துறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி பல மோட்ஸை யூஸ் பண்ணி அவரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க ட்ரை பண்றப்ப, நீங்க வந்து ஒரு பார்ட்டியா இருந்து பண்ணா கூட அது பரவாயில்ல. நீங்க வந்து ஒரு கவர்மெண்டா இருக்கீங்க. கவர்மெண்டா இருக்கிறப்ப இருக்கிற மக்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும். உங்க பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு யாரும் உங்களை ஓட்டு போட்டு வந்து உட்காந்து ஆட்சியில உட்கார வைக்கல. அந்த ஸோ ஒரு டிஃபால்ட்டாவே அந்த இடத்துல அதிமுக யாருக்காக செயல்படுது அப்படின்றது நமக்கு தெரியுது. இப்ப இந்த ஒரு விவகாரத்துல திமுக வந்து இது நான் திமுக கிடைத்த வெற்றி அப்படின்னு ஒரு பக்கம் திமுக பேசுறாங்க. ஏடிஎம்கே வந்து நாங்க சரியான முறையில விசாரணை பண்ணனாலதான் இது நடந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு இதுல ஒரு அரசியல் சாய பின்னாடி பூச வேண்டிய தேவை என்ன வருது? Everything is political. We have to see the politics in this issue. Okay, ஒரு பொண்ணு இன்னைக்கு அபியூஸ் பண்ணப்படுறப்ப அந்த பொண்ணு தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அதுக்கான ஒரு அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது பாலிடிக்ஸ்னால மட்டும்தான் முடியும். ஸோ இட் இஸ் பாலிடிக்ஸ் அந்த இடத்துல. அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா, அவங்க ஒழுங்கா விசாரிச்சிருந்தாங்க அப்படின்னா சிபிஐக்கு கேஸே போயிருக்காது. இருக்கிற எல்லா பவரையும் யூஸ் பண்ணி அந்த எனக்கு அந்த எல்லாருமே நீங்க ஏடிஎம்கேல இல்லைன்னு சொன்னீங்க. ஒருத்தர் மாணவர் அணி செயலாளராக இருக்காரு. மாணவர் அணியில தான் இருக்கிறதுலே யங்கான பெண்கள்லாம் உள்ள வருவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கட்சியில, எந்த கட்சியும். ஸோ எனக்கு என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க பெண்களை வந்து பாலிடிக்ஸ் உங்க கட்சிக்குள்ள நீங்க இது தள்ளுறீங்க அந்த ஊர்ல அப்படின்றது எனக்கு வந்து ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இந்த நேரத்துல. ஸோ அகெயின் நீங்க வந்து பெண்களை பயமூத்தி யூ ஜஸ்ட் புஷிங் தெம் பேக். பாலிடிக்ஸ்ல பெண்கள் வர்றதுன்னு அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. ஃபேமிலிலலாம் அவ்வளோ எதிர்த்து அவங்களுக்கு நாங்க ஒரு நம்பிக்கை கொடுக்கணும், இல்ல ஓகே இட்ஸ் சேஃப் ஃபார் அஸ்ன்னு சொல்லி தான் நாங்க வெளியே வரோம். வரப்ப இந்த மாதிரி நபர்கள் இருக்காங்க, ஓகே ஃபைன். ஆனா அவங்கள நீங்க ப்ரொடெக்ட் பண்றீங்கல்ல, அப்ப நீங்க எங்களுக்கு என்ன சொல்றீங்க? வராதிங்க, வீட்டுல போய் உட்காருங்கன்னு தானே சொல்ல வரீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் உங்க கூட நாங்க நிக்க மாட்டோம், அவன் ஆம்பளை அவன் தப்பு பண்ணாலும் அவன் கூட தான் நிப்போம் அப்படின்னு நீங்க உங்க கட்சி சொல்றீங்க. இப்ப இதுல எல்லாமே அரசியல் தான் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் எப்படி விமர்சனம் முன்வைக்கிறாருன்னா, இந்த பொள்ளாச்சி தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்றம் ஒரு விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும், இல்ல திமுக அதிமுக அப்படின்னு அரசியலே கலக்காதீங்க அப்படின்னு உங்க கூட்டணியில் இருக்கிறவரே சொல்றாரு. திமுக அதிமுகன்றத எலக்டோரல் பாலிடிக்ஸை வந்து பார்க்க தேவை கிடையாது. பட் த பாலிடிக்ஸ் பிஹைண்ட் த அபியூஸ் ஆஃப் உமன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து ஆண்கள் தான் அந்த இடத்துல பவர்ஃபுல்லா இருக்காங்கன்றதே ஒரு பாலிடிக்ஸ் தான் இல்லையா? ஸோ ஒரு ஐடியாலஜி வழியா திணிக்கப்பட்ட ஒரு ஐடியா அது. இப்ப வந்து இந்த எந்த ஒரு விட்னஸுமே வந்து பிறல் சாட்சியா ஹாஸ்டல் விட்னஸா மாறல அப்படின்னா பிகாஸ் தே ஹேட் த ப்ரொடெக்ஷன் ஹியர் தமிழ்நாட்டுல. இப்ப இருக்கிற அரசாங்கம் இட் வாஸ் வெரி கேர்ஃபுல். இப்ப அந்த ஒரு எஃப்ஐஆர் அண்ணா நகர் இஷ்யூ தான் நினைக்கிறேன், அந்த எஃப்ஐஆர்ல லீக் ஆயிடுச்சு.
இமிடியேட்டா ஏடிஎம்கே என்ன சொன்னாங்கன்னு பார்த்தோம்னா நாங்க ஐ மீன் டிஎம்கே வந்து லீக் பண்ணிடுச்சுன்ற மாதிரி கேரக்டர் அசோசியேட் பண்றீங்க அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எஃப்ஐஆர் லீக் ஆகுது இல்லையா, அந்த கேரக்டர் அசாசினேஷன் அந்த எஃப்ஐஆர்ல வந்து பண்ணப்பட்டது. அந்த லீக்கேஜே வந்து ஏதோ டிஎம்கே பண்ண மாதிரி. இப்ப அந்த பொள்ளாச்சி இஷ்யூல அந்த கமிஷனர் வந்து பேரை சொல்றாரு, ஜியோல பேர் இருக்கு, ரெண்டுமே இன்டென்ஷனலா ஒரு இடத்துல 2 இடத்துல நடக்குது. இங்க எஃப்ஐஆர் லீக் ஆனப்ப அவங்க வந்து டிஎம்கே வந்து வேணும்னே பண்ணுச்சுன்னு சொன்னாங்க. பட் என்ன அங்க இஷ்யூ இருந்தது அப்படின்னா, இப்ப பிஜேபி யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ஐபிசியை வந்து பிஎன்எஸ் மாத்தினாங்க இல்லையா, அதுல வந்து டெக்னிக்கல் இருக்குன்றத அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. இட் வாஸ் நாட் டிஎம்கே. பட் ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இஷ்யூவாக இருக்கட்டும் அது வந்து அவ்வளோ கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணுறாங்க த்ரூ அவுட் திஸ் பீரியட். இந்த டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே எந்த ஒரு அங்க இருந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த பொண்ணா இருக்கட்டும் இல்ல விட்னஸ்க்கு வந்த பெண்களா இருக்கட்டும் யாரோட ஐடென்டிட்டி பேர் ரிவீல் பண்ணாம ரொம்ப கேர்ஃபுல்லா தே டெல்ட் இட். அந்த ஊர்லயுமே த சப்போர்ட் தட் தே காட்டன் இருக்கு இல்லையா, இட் இஸ் நாட் அவ்வளோ ஈஸியாலாம் வந்து ஒரு விட்னஸா வந்து வர விட்டுற மாட்டாங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் லெட் அலோன் த கம்ப்ளைண்ட் விட்னஸா வரதுக்குமே இட் இஸ் நாட் ஈஸி இன் அ சொசைட்டி ஒரு ஆணாதிக்க சொசைட்டில இட்ஸ் நாட் ஈஸி. அப்படி இருக்கிற அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதா இருக்கும், கண்டினியூஸா அதை வந்து பர்சியூ பண்ணிட்டே இருக்குது. ஓகே எலெக்ஷன் அப்போ சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் விடலாம் அப்படின்னு, பட் தென் கண்டினியூஸா பர்சியூ பண்ணி ப்ரெஷரைஸ் பண்ணி இட் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பண்ற ஒரு கமிட்மெண்ட் டுவர்ட்ஸ் இட் இருக்கு இல்லையா. இப்போ இந்த இதுல டிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சி இல்லாம ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில இருந்தாலும் இந்த தீர்ப்பு வந்திருக்காது. ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஆட்சியில இருந்திருந்தா சிபிஐக்கு போயிருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நேரத்துல வந்து டிஎம்கே as an opposition-ஆ டிஎம்கே வந்து ஒரு குட் அப்போசிஷன் பார்ட்டியா அன்னைக்கு வந்து பிஹேவ் பண்ணாம அவங்க வந்து எந்த விதமான போராட்டமும் நடத்தாம இருந்திருந்தாங்கன்னா சிபிஐக்கே போயிருக்காது. அந்த ஒரு பொண்ணையும் வந்து கேஸை வித்ட்ரா பண்ணி வீட்டுல கொண்டு போய் தான் உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அந்த 250 அப்புறம் இன்னைக்கு என்ன இந்த 6 வருஷத்துல மேபி இன்னொரு 250 பெண்களை வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அதுதான் ஏடிஎம்கேல வந்து they were very keen on protecting those accused. அவன் அந்த சிண்டிகேட்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். படத்துல எல்லாம் பாக்குற அந்த சிண்டிகேட் இருக்கும்ல, பெண்களை கடத்தி கொண்டு போயிருப்பேன், அந்த சிண்டிகேட்டை ஒரு இன்னைக்கு வந்து ஹிந்து நாளிதழ்ல வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த கார்னல் பிளஷருக்காக அவங்களெல்லாம் பிசிக்கலா அபியூஸ் பண்ணி அவங்க வீடியோ எடுத்து அதை வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு அப்படி பண்ண ஆட்களை எப்படி உங்களால வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுது? ஏன் அதிமுகல இருக்கிற யாரு வீட்லயும் அவங்க வீட்டுல பொண்ணுங்க இல்லையா? நீங்க வந்து சொசைட்டியை பத்தி யோசிக்காத, உங்க வீட்டுல இருக்க பொண்ணுங்களை பத்தி கூட யோசிக்க மாட்டீங்களா? அப்படிப்பட்ட ஒரு கேஸ்ல நீங்க அத்தனை வாட்டி நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இன்னைக்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் மக்கள்னால இங்க இருக்கிற டிஎம்கேனால ஒரு கேஸ் வந்து சிபிஐக்கு போய் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்து முடிஞ்சிருக்கு. இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். இப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் அதிமுக மீது முன்வைக்கிறீங்க, அப்ப முதலமைச்சராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மீது முன்வைக்கிறீங்க. ஆனா அவர் இன்னைக்கு ட்வீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப கள்ளக்குறிச்சி சட்டம் ஒழுங்கு எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்றதுக்கு கள்ளக்குறிச்சி சாராயம் தான் சாட்சி, நீங்க வந்து பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருக்கு அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான் சாட்சி, இது எல்லாத்துக்கும் வந்து 2026 மக்கள் வந்து முடிவு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு. ஸோ ஒரு சொசைட்டில பிரச்சனைகள் நடக்கும். ஸோ நோ சொசைட்டி இஸ் அ கம்ப்ளீட்லி கிரைம்லெஸ் சொசைட்டி. ஆனா அந்த கிரைமுக்கு அந்த கவர்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுதான் ஹவு வெல் அ கவர்மெண்ட் இஸ் ஃபங்க்ஷனிங்ன்றதுக்கு வந்து ஒரு மார்க்கர். அது கள்ளக்குறிச்சி இஷ்யூவா இருக்கட்டும், அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவா இருக்கட்டும், அண்ணா நகர் இஷ்யூவா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே ரொம்ப ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணது வந்து திராவிட முன்னேற்ற கழகம் அரசு. அப்படி இருக்கிறப்ப இன்னைக்கு சரி வந்து லா அண்ட் ஆர்டர் வந்து ஒழுங்கா இல்லைன்னு சொல்றாங்களே, நீங்க கூட்டணியில இருக்கிற உங்களோட ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து ஒரு டேட்டா கொடுக்குதுல, லா அண்ட் ஆர்டர் ஆஃப் வேரியஸ் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா, அதுல எங்க தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். நாங்க கொடுக்குறோமா? நீங்க சொல்றதே வந்து யூனியன் கவர்மெண்ட் சொல்ல மாட்டேங்குது. ஸோ லா அண்ட் ஆர்டர்ல தமிழ்நாடு இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட். பெண்களுக்கான பாதுகாப்புன்னு சொல்றீங்க இல்லையா, டாப் இந்தியால அகேன் யூனியன் கவர்மெண்ட், தமிழ்நாடுல யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா சொல்ற விஷயமே வந்து சென்னை இஸ் த சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் விமன் இன் தமிழ்நாடு, சாரி இன் இந்தியா. இந்தியாலேயே சென்னை தான் சேஃபஸ்ட். சரி, ஒரு சிட்டியை வச்சுட்டு நீங்க என்ன பெருசா பேசிட்டு இருக்கீங்கன்னா கிடையாது. டாப் 10 சிட்டிஸ்ல வந்து 5 சிட்டிஸ் வந்து தமிழ்நாடு. இந்த சிட்டி இந்த டாப் அந்த 5 சிட்டிஸ்ன்றது வந்து பிக் சிட்டிஸ், இப்ப சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் மாதிரி. அதே இது ஸ்மாலர் சிட்டிஸ்லயுமே வந்து டாப் 10ல கிட்ட 4 கிட்ட நினைக்கிறேன், அதுலயுமே வந்து we are the top. ஸோ இங்க இது
ஒரு வாட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் இங்க வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் நடந்து ஒரு ஸ்டெப் ப்ராக்ரஸ்ல ஒரு ஸ்டெப்ல இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த ப்ரோக்ரஸ் ஸ்டெப் நடந்திருக்கு அப்படின்னா அதுல நீங்க அதிமுக தானே பங்கு கொடுக்கணும். அவங்களும் இங்க தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியில் ஒருவர் தானே. அவங்க ஆள்றப்ப என்ன பண்றாங்கன்னு பாருங்க. ஐ மீன் சி இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுமே டிரெவிடியன் பார்ட்டிஸா இருந்தாங்க. ஓகே, டிஎம்கே ஸ்டில் டிரெவிடியன் பார்ட்டி, த ஒன்லி டிரெவிடியன் பார்ட்டி ரைட் நவ். ஏடிஎம்கே நீங்க சேர்த்துக்க மாட்டீங்க. நான் இப்ப இருக்க ஏடிஎம்கே நான் கண்டிப்பா டிரெவிடியன் பார்ட்டியா நான் சேர்த்துக்க மாட்டேன். இந்த மொமெண்ட் அவங்க வந்து ஜெயலலிதா அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க சோல் என்ன சொல்றது, அந்த தமிழ்நாட்டோட அந்த சோல்னு சொல்லுவோம்ல, அந்த ஆன்மா, அதையே கொண்டு போய் வித்துட்டாங்க அவங்க பிஜேபிக்கு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க கருத்திற்கும் நேரத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ.